வணக்கம். எஸ்பி இன்ஜினியரிங் சேலம். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி. இவங்க நம்மக்கிட்ட 4 கேவிட்டி ஃப்ளை ஆஷ் பிரிக் மிஷின் ஆட்டோமேட்டிக் தான் புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஃபிட்டிங் ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சோடனே நம்ம மிஷினை ரன் பண்ணி கல் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பூஜை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போ மிஷினை ரன் பண்ணியாச்சு. பேன் மிக்சரில் மெட்டீரியல் கொட்டிகிட்ருக்காங்க. நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக் தயாரிக்க என்னென்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆஷு, க்ரஷர் பவுட்ரு, க்ரஷர் வேஸ்ட்டு, சிமெண்ட்டு, இந்த 4 மெட்டீரியல் வச்சு தான் நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக் தயாரிச்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த பேன் மிக்சர்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஆப்பர்லேயே கொட்டிடும். பேன் மிக்சரில் பார்த்திங்கன்னா மண் மிக்ஸ் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். 4 மினிட்ஸ் மிக்சிங்க்கும் 1 நிமிஷம் மிக்ஸ் ஆனதை வெளியே தள்ளுறதுக்கும் டோட்டலாக 5 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் பேன் மிக்சரை லோட் பண்ணிட்டீங்கன்னா அதிலேருந்து 70லேருந்து 80 கல் வரைக்கும் உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த ஆப்பர்லேருந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபீடர் மூலிமா கல் ப்ரொடக்ஷன் ஆகும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோக்குக்கு 4 கல் வரும். ஒரு நிமிஷத்துக்கு 4 ஸ்டோக்கு. உங்களால் ஒரு நிமிஷத்துக்கு 16 கல் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். நம்ம மிஷினில் ஒரு கல்லுக்கு 10 டன் ப்ரெஷர் கிடைக்கிறதுனால ஒரு கல் கூட உங்களுக்கு உடையாது. நம்ம மிஷினில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃபீடர் தான். இந்த ஆட்டோ ஃபீடர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டையில் மண் ஈவனாக ஃபில் ஆகும். கல் அடித்து வரும்போது கல் அன்ஈவனாக இல்லாமல் ஈவனாக இருக்கும். இந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கு 4 to 5 மெம்பர்ஸ் இருந்தாலே போதும். உங்களால் ஒரு நாளைக்கு 7000 கல் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். நம்மக்கிட்ட 4 கேவிட்டி மட்டும் இல்லாமல் 6 கேவிட்டி இருக்குது, இன்டர்லாக் பிரிக்ஸும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.